அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 35 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா காராமணி வந்து மண்ணில் போட்டு வளர்ந்த இலை தான் இது. இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப வளரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது. ஸோ நான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது நல்லா கழுவியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து புளி சேர்த்துறேன், பூண்டு, காரத்துக்கு வந்து வரமிளகா, இதில் எல்லாம் வணக்கிக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு தான் சேர்த்து போகிறேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கிறோம். ஸோ ஒரு துவையல் மாதிரி இருக்கும். இது நல்லா குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடோட. இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த இலையை சேர்த்திக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, மினரல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி சின்ன தொட்டியில் காராமணின்னு கிடையாது, வெந்தயம், பச்சைப்பயிறு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. தண்ணி லைட்டாக இஞ்சினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சாப்பாடு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்து அந்த ஒரு வரமிளகாவே போதும். இல்லைன்னா நீங்கள் வெளியில் தாளிக்கும் போது பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இன்னொரு டிஃபனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு, இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்ஸ் வாங்கும் போது கிடச்சிச்சு அடிஷ்னல் ஃப்ளேவராக. ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பொரியலுக்கு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். நம்ம மேகி எந்த மசாலா வேணாலும் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்போவுமே மிளகாத்தூள் அந்த மாதிரி போடாமல். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகாது, ஈஸியாகவும் இருக்கும். நல்லா வெந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு ரொம்ப வந்து நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய எடுத்துக்கும், டைமும் அதிகமாக எடுத்துக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாமை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது. ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸு வந்து பாதாம் வந்து ஸ்நாக்ஸுக்கு, கீரை போட்டு ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல். உங்கள் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.